ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பால்கோவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அடி கனமான ஒரு பாத்திரத்தில் இந்த பாலை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. லைட்டாக பால் சூடாகி வந்தோன்னே ஒரு எலும்புச்சம்பளத்தோட சாறை மட்டும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த பால் நல்லா திரஞ்சி வந்துடும். தண்ணியும் அந்த ஆடையும் தனியாக நம்மளுக்கு திரஞ்சி இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு அந்த தண்ணியும் ஆடையும் தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை நல்லா வற்ற விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஆடையுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த தண்ணி இதில் வற்ற அந்த ஆடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த திரஞ்ச ஆடையும் நம்மளுக்கு இப்போது தண்ணி நல்லா முக்கால்வாசி வற்றி வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா முக்கால்வாசி தண்ணி வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. இனிப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி எக்ஸஸாக எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடணும். பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக பால்கோவா நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணி எதுவும் சுத்தமாக இல்லை. அந்த ஸ்டேஜில் தான் அந்த நெய்யை சேர்க்கணும். சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படி பிரட்டி விட்டுட்டுருங்க. நம்மளுக்கு கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். கீழே ஒட்டணும் அந்த பால்கோவா. அந்த அளவுக்கு நல்லா நம்ம பிரட்டி விட்டுட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் சுத்தமாக இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா இதை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஆற விட்டுருங்க. இதமான சூட்டில் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். அது கையில் ஃபஸ்ட்டு நெய் நல்லா சேர்த்துக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இதமான சூட்லேயே நம்ம லட்டு ஷேப்புக்கு, குட்டி லட்டு இல்லை பெருசு, உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் லட்டு பிடிச்சிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸான லட்டு ஷேப்பில் பிடிக்கிறேன். இந்த பால்கோவா லட்டு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா லட்டுவும் இது மாதிரி நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம வீட்டிலே சூப்பராக குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸு வச்சு செய்யலாம். இந்த தீபாவளி இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு. சூப்பராக இது மாதிரி எல்லா லட்டுவையும் உதட்டிக்காச்சு. பாருங்கள், சூப்பராக லட்டு எல்லாம் நம்மளுக்கு உதட்டியாச்சு. இப்போ இது மேலே நீங்கள் ஏதாச்சும் நட்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாதாம், பிஸ்டா, எந்த நட்ஸ் வேணாலும் இல்லை காய்ந்த திராட்சை எது வேணாலும் வச்சு ஒரு டெக்கரேஷன், ஒரு அலங்காரத்துக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பால்கோவா லட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் தான் நம்ம அந்த பால் கேக்குமே செய்வோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.